வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். பிள்ளையை தேடும் தாய்க்கு பயங்கரவாதி முத்திரையா? கேள்வி தொடுக்கின்றார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத் தலைவி. குழந்தை பெற்ற இளந்தாய் குருதிப்பெருக்கால் மரணம். மருத்துவர்களின் அலட்சியம் காரணமா? கேள்விக்குறியாக உள்ள இளம்தாயின் மரணம். T-56 துப்பாக்கிகளுடன் இஸ்லாமிய மதகுரு கைது. பூநகரி திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக இலங்கை வருகிறார் பிரதமர் மோடி. இம்முறை யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள 9வது உலக தமிழ் பூப்பந்தாட்ட போட்டி. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். பிள்ளையை தேடும் தாய்க்கு பயங்கரவாதி முத்திரையா? கேள்வி கணை தொடுக்கின்றார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத் தலைவி. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி போராடி வரும் தாய்மார்கள் மீது பயங்கரவாத முத்திரை குத்தி அவர்களின் போராட்டத்தை மலினப்படுத்தும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்டத்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத் தலைவி அமலநாயகி கவலை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு திங்கட்கிழமை அமலநாயகி விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணைகளின் பின்னர் மட்டு ஊடக அமையத்தில் நடத்திய ஊடகச் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஊடகச் சந்திப்புகளை நடத்தியமை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு எதிரான போராட்டம், மயிலத்தமடு மாதவனை பண்ணையார் போராட்டத்தில் கலந்து கொண்டமை, பல்கலைக்கழகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நிகழ்வில் கலந்து கொண்டமை, ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தமை, சர்வதேச பெண்கள் அமைப்புகளுடன் தொடர்புகளை பேணுகின்றமை, புலம்பெயர் தமிழர்களுடன் தொடர்புகளை பேணுகின்றமை, புலிகளை மீளுருவாக்குதல் போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றன என்றார். இந்த விசாரணையின் போது குற்றம் சுமத்தப்பட்டவர்களை விசாரிக்காது பாதிக்கப்பட்டவர்களை அச்சுறுத்தும் விதமாக பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளியாக்கும் முனைப்புடன் அரச புலனாய்வு கட்டமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன. எமது போராட்டத்தை எங்களை அச்சுறுத்துவதன் ஊடாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரையில் எமது உயிர் போனாலும் எமது போராட்டம் தொடரும் என்று தலைவி கூறினார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். குழந்தை பெற்ற இளந்தாய் குருதிப்பெருக்கால் மரணம். மருத்துவர்களின் அலட்சியம் காரணமா? கேள்விக்குறியாக உள்ள இளம்தாயின் மரணம். குழந்தை பெற்ற 27 வயது நிரம்பிய மரியராஜ் சிந்துஜா என்னும் இளம்தாய் ஒருவர் தனது முதல் குழந்தையை மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பெற்றெடுத்தார். சுகமாக பிரசவித்த குழந்தையுடன் 11ஆம் தேதி நலமுடன் வைத்தியசாலையில் இருந்து வீடு சென்றார். பிரசவத்தில் போடப்பட்ட தையலை 7 நாட்களின் பின்னர் வெட்டுவதற்காக கடந்த 16ஆம் தேதி முருங்கன் மருத்துவமனையில் அத்தையல்கள் வெட்டுப்பட்டன என்று இறந்தவரின் தாயார் தெரிவித்தார். இதன் பின்பு கடந்த சனிக்கிழமை சிந்துஜாவுக்கு குருதிப்பெருக்கு ஏற்பட்டதனால் மன்னார் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குருதிப்பெருக்கினை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் மயக்கமுற்றார். அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் முற்பகல் 11 மணி அளவில் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. சிந்துஜா உயிரிழந்ததற்கு மருத்துவர்களின் கவலையினமே காரணம் என்றும் இத்தவறு நடைபெற்றிருக்காவிட்டால் என் மகளும் இப்போது உயிருடன் இருப்பாள் என்றும் சிந்துஜாவின் தாயார் கண்ணீர் மல்க கூறினார். இது தொடர்பில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணியாளரிடம் வினவிய போது பெண்ணின் மரணம் தொடர்பாக விசேட சட்ட மருத்துவ அதிகாரியின் பிரேத பரிசோதனை நேற்று முன்தினம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது என்றும் அதிக குருதிப்பெருக்கு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும் கூறிய அவர் மேலதிக பரிசோதனைகளுக்காக காலம் சென்ற சிந்துஜாவின் உடற்பாகங்கள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றும் பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால் மரணத்துக்கான சரியான காரணத்தை முழுமையாக அறிய முடியும் என்றும் அவற்றிலிருந்து இவரின் மரணத்திற்கு மருத்துவமனை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். T-56 துப்பாக்கிகளுடன் இஸ்லாமிய மதகுரு கைது. T-56 துப்பாக்கிகள், அவற்றுக்கான ரவைகள், வாள் போன்றவற்றுடன் இஸ்லாமிய மதகுரு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி இரவு மட்டக்களப்பு வாழைச்சேனை வதுரியா நகரில் வைத்து விசேட அதிரடிப்படையினர் அவரை கைது செய்துள்ளனர். புலனறுவை இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் அதிரடிப்படை விசேட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கு அமைய இந்த கைது இடம்பெற்றது. நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் மௌலவியின் இல்லத்தை விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்தனர். இதனை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் இந்த வீட்டிலிருந்து
2 T-56 ரக துப்பாக்கிகள், 59 ரவைகள், 2 மகசீன்கள், 1 பைனக்குலர், 1 வாள் என்பன கைப்பற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மௌலவி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவரை கொழும்பு பயங்கரவாத தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். பூநகரி திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக இலங்கை வருகிறார் பிரதமர் மோடி. இந்த மாதம் இலங்கை வரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பூநகரி கௌதாரி முனை அதானி குழுமம் அமைக்கும் காற்றாலை நிர்மாணப் பணிகள் உள்ளிட்ட பல வேலைத்திட்டங்களை ஆரம்பித்து வைப்பார் என்று தெரிய வருகின்றது. ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருவார் என்று கூறப்பட்டதனை அண்மையில் இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கரும் மோடியின் வருகையை உறுதி செய்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை தொடர வைப்பதில் இந்திய தலையீடுகள் அதிகம் உள்ளன என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இணைக்கும் முயற்சியில் தொடர்ந்தும் இந்தியா செயல்பட்டு வருகிறது என்றும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இலங்கை வரும் ஜனாதிபதி இரு தரப்பினரையும் சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நேரம் மோடியின் பயணத்தின் போது எட்கா, ராமர் பாலம் அமைத்தல், மின் இணைப்பு, எரிபொருள் பரிமாற்றம், விமான நிலையங்களை குத்தகைக்கு வழங்கல் என 10 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன என்று விமல் வீரவன்ச எம்பி கூறியுள்ளார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். இம்முறை யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள 9வது உலகத் தமிழ் பூப்பந்தாட்ட போட்டி. 9வது உலகத் தமிழ் பூப்பந்தாட்டத் தொடர் இம்முறை யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக உள்ளக அரங்கில் பூப்பந்தாட்டத் தொடருக்கான ஆரம்ப நிகழ்வு இன்று புதன்கிழமை 31 நடைபெற்றது. நிகழ்வின் பிரதம விருந்தினராக வடமாகாண கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்கள் கலந்து சிறப்பித்தார். 12 நாடுகளைச் சேர்ந்த 514 வீர வீராங்கனைகளின் பங்கு பெற்றுதலுடன் இன்று ஆரம்பமாகியுள்ள 9வது உலகத் தமிழ் பூப்பந்தாட்டத் தொடரின் இறுதிப் போட்டிகள் எதிர்வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளன. 33 பிரிவுகளின் கீழ் இந்த போட்டிகள் நடைபெறுவதுடன் சர்வதேச வீரர்களுக்கான பிரிவும் இம்முறை இணைத்துக் கொள்ளப்பட்டமை விசேட அம்சமாகும். 9வது உலகத் தமிழ் பூப்பந்தாட்டத் தொடரின் ஆரம்ப நிகழ்வில் பிரதம விருந்தினருக்கான உரையை நிகழ்த்திய கௌரவ ஆளுநர் அவர்கள், உலகில் எந்த நாட்டில் வசிக்கின்ற போதிலும் சொந்த மண்ணை என்றும் மறவாதவர்களாக உலக தமிழ் பூப்பந்தாட்ட பேரவையின் உறுப்பினர்கள் செயற்படுகின்றனர். தமது மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக அந்நியர்களின் மண்ணில் பல்வேறு சவால்களை அவர்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். அவ்வாறான உதவிகளில் ஒன்றே இந்த பூப்பந்தாட்ட பேரவையின் முயற்சியுமாகும். ஒரு தனி மனித முயற்சியின் பயனாக இன்று உலகளாவ ரீதியில் இந்த பேரவை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை பாராட்டுக்குரியதே. இந்த பேரவையின் ஸ்தாபகருக்கு வடக்கு மாகாண மக்கள் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் கூறிக்கொள்கிறேன். நல்லவற்றை ஏற்று அவற்றை பாராட்டி கௌரவிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதனை அனைவரும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். இளைய சமூகத்திற்கும் அதனை கற்றுக் கொடுக்க வேண்டும். விளையாட்டை உடல் ரீதியான பயிற்சியாக மாத்திரமன்றி உள ரீதியான பக்குவத்தை ஏற்படுத்தும் விஷயமாகவும் அதனை கருத வேண்டும். அத்துடன் தாய்நாட்டிற்காக உதவிகளை புரியும் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன் என தெரிவித்தார். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.